வாங்க சார். ஒரு நிமிஷம். இந்தாங்க. வேண்டாம் முகேஷ், இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. என்ன பாஸ் சொல்றீங்க? வாழ்க்கையில 35 வருஷத்தை வீணாக்கிட்டீங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வாழ்க்கையில குடிக்கணுங்கிறது அவசியமா என்ன? கண்டிப்பா அவசியம். ஏன்னா நம்மள மாதிரி தொழில் பண்றவங்க பயத்திலேயே பாதி நாள் தூங்குறது இல்ல. இந்த மாதிரி எதையாவது சாப்பிட்டா தான் போதையிலேயாவது ராத்திரில கொஞ்ச நேரம் தூங்க முடியும். இந்தாங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம் முகேஷ். பயப்படாதீங்க, இதை சாப்பிடுங்க, உங்க பயம்லாம் தெளிஞ்சிரும். அப்பா எங்க போனாரு? ஏய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மணி 11 ஆகுது. உள்ள வந்து தூங்கு வா. அப்பா வந்துட்டுமா, பேசிட்டு தூங்கலாம். அப்பா எப்ப வருவாருன்னு யாருக்கு தெரியும்? பஸ் குடிக்கும் போது இப்படிலாம் தயங்க கூடாது. நல்லா பார்த்து ரசனையோட என்ஜாய் பண்ணி குடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நிறைய கான்டெக்ட் கிடைக்கும். புரியலையே பஸ். நம்ம பிஸ்னஸ்ல நிறைய பார்ட்டிகள் நடக்கும். அந்த பார்ட்டில எல்லாம் நம்மள மாதிரி கள்ள நோட்டு அடிக்கிறவங்க நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அவங்க கூட எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசினா தான் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளை டெவலப் பண்ண முடியும். அதுக்கு என்னங்க, பார்ட்டிக்கு வந்துட்டு குடிக்காம இருந்துட்டா போச்சு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க மட்டும் பார்ட்டியில குடிக்காம இருந்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரும். அதனால நீங்க எல்லாரு கூடயும் டீப்பா பழகணும்னா குடிச்சுதான் ஆகணும் பாஸ். குடிக்கிறத பத்தி இல்ல, வீட்டுக்கு போறது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது. கத்தி ஊரை கூட்டிட்டு வா. என்ன பாஸ் நீங்க பொண்டாட்டிக்கு போய் பயப்படுறீங்க? உங்களை பார்த்து தான் பாஸ் அவங்க பயப்படணும். நீங்க குடிச்சிட்டு போறீங்கன்னு வச்சீங்க, எத்தனை நாள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க? 1 நாள், 2 நாள், மேக்சிமம் 3 நாள், அவ்வளோதானே? அதுக்கப்புறம் அவங்களே கத்தி பார்த்துட்டு ஓஞ்சி போயிடுவாங்க. நீங்க குடிச்சிட்டு போகலன்னா தான் அப்புறமா அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க. சாப்பிடுங்க. அப்படியா சொல்றீங்க? நான் சொல்றேன் பாஸ், சாப்பிடுங்க. பாஸ் போதும், உங்களுக்கு போதும். நான் எவ்வளோ குடிச்சாலும் தாங்குவேன். நீங்க இதுக்கு மேலே தாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ், நீங்க என்னை பத்தி சீப்பா நினைச்சிட்டீங்க. நானும் எவ்வளோ குடிச்சாலும் தாங்குவேன். நல்லா இருக்கு. பாஸ் போதும் பாஸ், ப்ளீஸ் பாஸ், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். பாஸ் ராவா ஊத்துறீங்க பாஸ். பாஸ் ராவா அச்சா தாங்க மாட்டீங்க, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏய், நான் தாங்க மாட்டேன்னு ஒரு யாரையா சொன்னது? எல்லி நேர வீட்டுக்கு போனவை என் பொண்டாட்டி இருப்பா.
பால் பாண்டி, உன்னை கூடிய சீக்கிரமே குடிக்கு அடிமையாக்கி காட்டு. அதுதான் இந்த ஈஸ்வரி அம்மா அடிமையோட வேலை. நீ வா, காலையில பேசிக்கலாம் வா. ஹாய், அப்பா வந்தாச்சு. அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அப்பா, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க இது? ஒரே நாத்தமா இருக்கு. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. வீடா போட்டேன், அது தலை சுத்துது. யார்கிட்ட கதை விடுறீங்க? வீடா போட்டா தலை சுத்துமா? பொய் சொல்லாம சொல்லுங்க. குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? ஆமாம், குடிச்சிட்டு தான் வந்தேன். அதுக்கு என்னப்போ கேள்வி கேட்குறோம்? என்னங்க என்னங்க இது? ஏன் இப்படி கெட்டு போறீங்க? பணம் உங்களை நல்லா மாத்திடுச்சு. பழைய வீட்டுல இருந்தப்போ நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லுவேன், என் புருஷனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு. ஆனா இப்போ பணம் வந்தவனே எல்லாமே வந்து தொலைஞ்சிருச்சு. பைரவி, ஒன்று வந்தா ஒன்று போகும். என் அந்தஸ்துக்கு நிறைய பார்ட்டியில் கலந்துக்கிறான்ல, அவங்க என்னை குடியுமாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா நல்லாவே இருக்கும். வேண்டாங்க, நீங்க இப்ப குடிச்சிட்டு வந்தது தப்புன்னு நினைச்சுக்கங்க. அப்பதான் மறுபடியும் இதை செய்ய மாட்டீங்க. ஏய், நீங்க குடிச்சிட்டு வந்ததை நியாயப்படுத்துறீங்க, அப்புறம் ஜென்மத்துக்கு இதை விட முடியாது. ஏய், பொண்ணு நினைக்கிறாள், இது தேவை அவனுக்கு? அந்த நினைப்பு உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த மாதிரி வருவீங்களா? ஏய், இவ எதுக்கு தூங்காம இருக்கா? ஏய், போய் தூங்க. என்னங்க? ஐயோ, ஏன் அவளை மிரட்டுறீங்க? உங்களை பார்த்து பேசிட்டு தான் அவ போய் தூங்குவேன்னு சொல்லி அடமா நின்னுட்டு இருக்கா. அவளை போய் இப்படி மிரட்டுறீங்களே, அவ மனசு கஷ்டப்படாது? அப்பா பார்த்து தூங்கணும்னு நினைக்கிறேன். செல்ல நல்லா தூங்க. ஏங்க இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏய், சும்மா கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. அடிச்ச போதையெல்லாம் இறங்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க, குடிச்சிட்டு வர்றது இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும். மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சீங்க, நான் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு பழைய வீட்டுக்கு போயிடுவேன். ஆமா, பைரவி, அப்படிலாம் போயிடாத. சொன்ன கேளு. பைரவி, சொன்ன கேளு. வீட்டை விட்டு போறாளா? ஏய், பைரவி, என்ன மேடம் அமைதியாவே வந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, தயங்காம. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்கிட்ட பிரச்சனையை சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவரால பெருசா என்ன உதவி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படிதானே மேடம்? சொல்லுங்க. ஐயோ இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்படின்னா என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்காக மேடம் தயங்கணும்? பிரச்சனை எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைச்சா அந்த பிரச்சனையை எதிர்த்து என்னால தைரியமா வாழ முடியும். வேலையா? நேர்மையான வழியில எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் நான் சொல்லி வச்சிருக்கேன். உங்களையும் என்னோட நல்ல நண்பரை நினைச்சுதான் நான் கேட்கிறேன். நீங்க பெரிய படிப்புலாம் படிச்சவங்க, உங்க படிப்புக்கு ஏத்த நல்ல வேலை கிடைக்கும் மேடம். ஆனா ஒண்ணு மேடம், நீங்க வேலைக்கு போயிட்டா பிரபு யார் பார்த்துப்பாங்க? வேலைக்கு போறவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு நிறைய இடம் இருக்கு. நான் காலையில வேலைக்கு போகும்போது அங்க பிரபுவை விட்டுட்டு போனா ஈவினிங் எனக்கு வேலை முடிஞ்ச உடனே பிரபுவை நான் கூட்டிட்டு வந்துடுவேன்.
அதுவும் சரிதான். பிரபுவை நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருந்தது கிடையாது. என்னதான் காசு பணம் கொடுத்தாலும் ஏன் அளவுக்கு அவங்க பிரபுவை பார்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். பிரபு நீங்க எங்க சேர்க்குறீங்களோ அந்த பக்கமா நான் சவாரி போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிரபுவை போய் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஆனா நீங்க வேலை தேடும்போது பிரபுவோட போனா யார் மேடம் உங்களுக்கு வேலை தருவாங்க? ஆமாங்க, உடனே பிரபுவை கிரஷ்ல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆண்டவன் ஒருத்தன் இருக்காங்கிற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கு. ஆண்டவன் என்னதான் கைவிட்டுட்டாரு. என் பிரபுவையாவது அவர் கை தூக்கி விடுவார்னு நான் நம்புறேன். பிரபு வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்க அப்பாவுக்கே பாடம் புகிட்ட தான் போறான். நீங்க வேணா பாருங்க. முதல்ல இந்த கண்ணசாமி வேலையை விட்டு தூக்கு. அவன்தான் இங்க நடக்கிறதுல கண்ணம்மாவுக்கு போட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இந்த கந்தசாமி இங்க இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சது எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கு. நீ கந்தசாமியை தூக்குறது நீ அண்ணங்கிட்ட பேசுற விதத்துலதான் இருக்கு. அண்ணங்கிட்ட நீ உன் கோபத்தை காட்டு. கந்தசாமி இன்னைக்கே வீட்டை விட்டு போயிடணும். வர்ஷா, வர்ஷா, நான் யார் இந்த வீட்ல சொல்லுங்க. நான் யார் இந்த வீட்ல சொல்லுங்க. ஏய் ரிலாக்ஸ், கூல் டவுன். என்ன எப்படி அமைதியா இருக்க முடியும்? இந்த வீட்ல வாட்ச்மேன் கூட என்ன மதிக்க மாட்டான். என்ன நடந்ததுன்னு சொல்ல. அந்த கண்ணமா இருக்கிற தைரியத்துல என்ன எவ்வளவு கேவலமா பேசுற தெரியுமா? நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லாம சொல்றான். அவனை முதல்ல மாத்த போறீங்களா இல்லையா? ரிலாக்ஸ், அவன் வாட்ச்மேன் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். ஏன் பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க. நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் அவன் கிட்ட கேக்குறேன். அவன் போலீஸா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கேட்ல நிக்கிற ஒரு வாட்ச்மேன் தான். ஏய் வர்ஷா, என் செருப்பு தூக்க சொல்லல, அவன் தூக்கணும். அப்படிப்பட்டவன் தான் இந்த கேட்ல நிக்கணும். ஏய் கந்தசாமி, கந்தசாமி சார், வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும் தெரியாது சார். உங்களுக்கும் கண்ணம்மா மேடத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை சார். சார், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்கலாம் என்ன அதிகாரம் பண்ண அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார். யாரை பார்த்துட்டு வந்துட்டு போறவங்க சொல்றேன். அவங்களும் இந்த வீட்டில் ஒருத்தங்க. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். சாரி சார், மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறது. மரியாதை கொடுக்க தெரியாதவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்க கூடாது சார். பாத்தீங்களா? உங்க முன்னாடியே எப்படி பேசுறா பாத்தீங்களா? இதை பாருமா, அவன் பேசக்கூடாது. அப்புறம் நானும் எதிர்த்து பேச வேண்டியிருக்கும். ஏய், என்ன வாய் நில்லுது? வேற எங்கேயாவது மாத்திருவேன், ஜாக்கிரதை. அதே தான் சார் நானும் எதிர்பார்க்குறேன். தயவு செய்து வேற எங்கேயாவது இடத்துல மாற்றிருங்க சார். இந்த வீட்டில் நடக்கிற கொடுமைகளை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாது சார். உனக்குன்னே அங்கே கொடுமை நடக்குது. எனக்கு நடந்ததான் கொடுமையா? கண்ணம்மா மேடத்துக்கு நீங்கள் 2 பேர் நடத்துகிற கொடுமை இருக்கு, அதை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல சார். அதை விட பெரிய கொடுமை இருக்கா? நான் வரேன் சார். ஏய் கந்தசாமி, வர்ஷா, எனக்கு தான் இந்த வீட்ல மரியாதை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கும் இந்த வீட்ல மரியாதை இல்லைன்னு. எல்லாத்துக்கும் அந்த கண்ணம்மா தான் காரணம். வாட்ச்மேனை கூட தான் பக்கம் திருப்பி வச்சிருக்கா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களேன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்களோன்னு அதுவும் தெரியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வாட்ச்மேன் இருக்க கூடாது. இந்தாங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசுங்க. நான் பண்றேன். ஹலோ. அடுத்து கண்ணம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ குடுக்கற டார்ச்சர்ல அவ இந்த வீட்டை விட்டே ஓடணும். அவ என்ன பண்ணாலும் ஓட மாட்டாளே. வர்ஷா, யோசி, நல்லா யோசி. உனக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்.
என்ன மேடம் சோகமா இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் கிட்ட வேலை கேட்டு நான் போயிருந்தேன். என் நிலைமை தெரிஞ்சுக்காம அவ என்னை கிண்டல் பண்ணி. மேடம் நான் கேட்குறேனேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட நீங்கள் ஏன் சேர்ந்து வாழணும்? எல்லாருக்கும் என்ன பார்த்தா இந்த கேள்விதான் வரும். நான் போராடுறது எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணுக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்கும் சேர்த்து தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. உங்கள் மனசில் என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். கோபால், நான் என் புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, என்னோட போராட்டத்தை பார்க்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் இனிமே தான் பொண்டாட்டிக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க கூடாது. ரெண்டாவது, என் புருஷன் என்னைக்காவது திருந்தி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மூணாவது, வர்ஷா மாதிரி உடம்பு முழுக்க விஷமா இருக்கிற ஒரு பொண்ணுக்காக என் புருஷனை நான் விட்டு கொடுத்தா அவ என் புருஷனை தப்பான வழி எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போய் அவரை அழிச்சிடுவா. அதே சமயம் வர்ஷாவோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவளை உங்க புருஷன் வெட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படியே நடந்தாலும் அப்பவும் இழப்பு எங்களுக்கு தான் கோபால். வர்ஷா கூட வாழ்ந்த வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதுனால அவர் விரக்தி அடைஞ்சு தன்னை தானே அழிச்சுக்கவும் கூடாது. இந்த பிரச்சனை முள்ளு மேல மாட்டின சேலை மாதிரி கோபால். ரொம்ப பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் போராடித்தான் இந்த பிரச்சனையை தீக்கணும். சரி, கிளம்பலாமா?